Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த ஒரு மாவுமே இல்லாம நம்ம சூப்பரா போண்டா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவை வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு பவுல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு, சோடா உப்பு ஒரு சிட்டிகை, ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடுறேன். சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீரகமா இருந்தாலும் நீங்க அதையும் சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து வெங்காயம் கொத்தமல்லி அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நம்ம போண்டா செஞ்சு சாப்பிடும்போது அதெல்லாம் நிறையா இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், தயிர்லேயே ஓரளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம போட்டிருக்கிறது ரவைங்கிறதுனால கொஞ்சம் ஊறணும், அதனால் கொஞ்சம் இலக்கமாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் இலக்கமாகவே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ரவை வந்து இப்போ நல்லா ஊறி கொஞ்சம் இலக்கமாக இருந்தது, கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம கையில் எடுத்து போண்டா மாதிரி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம இப்போது போண்டா போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து மேலே வந்து நல்லா ப்ரௌன் ஆகும், உள்ளே வந்து நல்லா வெந்து வரும். நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு செஞ்சோம்னா மேலே வந்து கலர் சீக்கிரம் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வேகாமலே இருக்கும், ரவை அப்படியே இருக்கும். அப்பப்போ அப்படி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரணும்ல, அதனால் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், மேலே வந்து நல்லா கலராக வந்திருக்கு, உள்ளேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் போண்டாவே எடுத்துடுறேன். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு போண்டாவை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையில் நம்ம சூப்பராக போண்டா ரெடி பண்ணிட்டோம். வெறும் ரவையும் தயிரும் இருந்தால் மட்டுமே போதும், போண்டா சூப்பராக ரெடி ஆகிடும். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், உள்ளே பார்க்க ரவை மாதிரியே தெரில, பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும். வீட்டில் எந்த மாவுமே இல்லை அப்படின்னா இது போல் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக நம்ம ரவையில் போண்டா ரெடி பண்ணிடலாம். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ரவை போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.